அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 7/9/2025 அன்று பூரண சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் யார் யாரை அதிகமாக பாதிக்கும் அதை மட்டும் கோட் பண்ணிக்கங்க. தாய் மீது யார் யாரு அன்பு வைத்திருக்கிறீர்களோ, தாயுடைய கஷ்டம் உங்களுக்கு கண்ணீரை வரவைக்கிறதோ, தாய் சந்தோஷப்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ, அவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் சந்திரன் ராகுவால் பீடிக்கப்பட போகிறது. நீங்கள் பிறவியிலேயே சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவராக இருக்கிறீர்கள், தாய் அன்பு கொண்டவராக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த தாக்கம் நேரடியாக இருக்கும். ஆகவே நீங்கள் மனதளவிலும் போக்குவரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் தேதி இரவிலிருந்து 10ஆம் தேதி மாலை வரை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக எதையாவது செய்வதில் கூட கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமத்திற்கு சொல்லுவோம் பாருங்கள், அது மாதிரி 2 சந்திராஷ்டமம் 3 சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கங்க. தாய் அன்பு உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிறங்க. ஏனென்றால் பொதுவான கிரகம் இப்பொழுது கிரகணமாக போகுது. சந்திரன் பொதுவான ஒரு ஒளி கிரகம். அது கிரகணமாகும் பொழுது அது ஒரு நெகட்டிவான, ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை, நெகட்டிவ் தன்மையை பரப்புறதா இருக்கிறது. அந்த தன்மை வித்தியாசமானதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அம்மானா எனக்கு பிடிக்கும், அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? அம்மானா எனக்கு பிடிக்கும், அம்மானா பிடிச்சாலே நீங்களும் கவனமாக இருங்க. அம்மானா எனக்கு பிடிக்காது, அம்மானா எனக்கு பரம எதிரி, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நான் கீழ்நிலைக்கு வர்றதுக்கு காரணமே எனது தாய் தான், என் தாய் மோசக்காரி அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் சந்திர கிரகணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு சந்திர கிரகணம் ஏற்கனவே ஜாதகப்படி அவர்களுக்கு சந்திரன் நெகட்டிவாக ஆகிவிட்டது. ஆகவே அந்த நெகட்டிவ் இங்கே மீண்டும் நெகட்டிவாக தான் இருக்கு. ஆக அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தொந்தரவு தராது. ஆனால் பாசிட்டிவான நல்ல அம்மா மேலே பாசம் வைத்திருப்பவர்கள் இந்த 7, 8, 9, 10 10ஆம் தேதி மாலை வரை கவனமாக இருங்க. மதிங்கிறது சந்திரன் நம்மளுடைய புத்தியை தடுமாற வைக்கும். நம்ம தீர்மானங்களை சரியான தீர்மானமாக கொடுக்காது. இவர்களுக்கு நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள். தாய் அன்பு கொண்டவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு அந்த நிதானமாக அந்த யோசிக்கக்கூடிய தன்மைகள் இப்பொழுது ஏற்படாத சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் கரும்பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு தான் பூமியில் இருக்கக்கூடிய தார் ரோடு போட்டிருக்காங்கல்ல, கரும்பாம்பு, அதுதான் ராகு. இந்த கரும்பாம்பாகிய ராகுவில் நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் சந்திரன் வச்சுக்கோங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள், தாய் அன்புமிக்க நீங்கள் அந்த ராகுவின் மீது பயணம் செய்கிறீர்கள். ராகுங்கிற இந்த கரும்பாம்பாகிய தார் ரோட்டின் மீது பயணம் செய்கிறீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். அதுதான். அதனால் நீங்கள் ராசிப்படி, பொதுவாக ராசிப்படி யாராருக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திரம், புரட்டாதி, அவிட்ட நட்சத்திரம், இவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்துக்கிறணும். நல்லது. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.